உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் இந்த டீம் கிட்ட மட்டும் நம்ம ஒரு லாங் டைம் என்ஜாய்மெண்ட்டுங்கிறதே கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. நம்ம இத்தனை மாதமாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வளகாப்புன்னு, அதையும் அப்படி டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தீபாவளி எபிசோடு அதையும் அப்படிங்கக்குள்ளே முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இப்போ பொங்கல் எபிசோடு அதை எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தெரில. பட் ப்ரொமோ வேணால் இந்த வாரம் வந்துட்டு பொங்கலுக்கானது வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரலாம். என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் சரி, யார் சுற்றி போட்டாலும் சரி, நான் என் பொண்டாட்டிக்கு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சுற்றி போட்டது அழகு கொள்ள அழகுனே சொல்லலாம். ஸோ இது ஒரு 4x ஸ்பீடில் சிங்கிள் ஸ்பீட்லாம் தாண்டி அப்படி ஒரு ஸ்பீடில் ஓடுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோட்லேயே எல்லாத்தையும் கொண்டு வந்த மாதிரி தோணுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வீட்டில் சுற்றி போடுறதெல்லாம் தாண்டி ராகவ் கூட அவர் பேசிகிட்டு இருந்ததை அவர் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா அவர்கிட்ட கேட்கும் போதுமே இல்லையே, நான் பேசலையே, எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. என்ன பாஸ், மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டிங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, அதை அவர் பார்க்க மாட்டாருங்கிறது கூடவா தெரியாது. அப்படி ஒரு சமாளிஃபிகேஷன் அவர் கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. நிவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஸோ நிவன் வந்து என்ன சொல்கிறாரு, மலேசியாவிலேருந்து அவர் துபாய் போனதாக சொல்கிறாங்க டிசைனர்ஸ்லாம். ஆனால் அங்கே இது பண்ணி பார்க்கும்போது அண்ணன் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னை வந்திருந்தால் நமக்கு கால் பண்ணியிருக்கோம்ல. குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிராகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ காவேரி கிட்டே இப்போ அவர் விஜய் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, என்ன வேணால் ஒரு எவ்வளோ பெரிய எம்டியாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், வீட்டில் பொண்டாட்டி சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் இருக்காங்க. ஸோ நீ சொன்னதை நான் அப்போவே யோசிச்சிருக்கலாமோ, தேவையில்லாமல் இழுத்து விட்டனோங்கிற மாதிரி நீ அன்றைக்கே சொன்ன தேவையான்னு. ஆனால் ஒரு கண்ணு வச்சுக்கணும் காவேரி அப்படிங்கிறாரு. ஏங்க என்ன நடந்துச்சு, அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ் வந்து இந்த இடத்துல சொல்லாமல் சீக்கிரட்டாக தான் ஒன்று பண்ணுறாரு. ஸோ சகலைகள் வந்துட்டு குமரன் இல்லாமல் குமரனுக்காக இந்த வாட்டி 2 பேர் மட்டும் இறங்கி ஏதோ களத்தில் பண்ண போகிறாங்க. பட் ஸ்ட்ராங்காக தெரியுது இதுக்கு பின்னாடி வந்துட்டு ராகவை பார்த்துட்டாரு, பசுபதியோட காலும் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு பசுவோட என்ட்ரி அப்படிங்கிறது வரப்போகுதா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா எல்லா சீரியலை விடையும் இந்த சீரியலில் வந்துட்டு நம்ம ஒரு வில்லனோட என்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ஜாலியாக வைப் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த சீரியல்லேன்னு சொல்லலாம். ஸோ விக்காக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அங்கே ராகவ், கிருஷ்ணா, அப்புறம் பசுபதி, இவங்க 3 பேரும் நிற்கும் போது என்ன கதி கலங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக போகுது அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.